கண்மணி எங்க வீட்டு மருமக தானே. எங்க வீட்டு மருமக ஒரு தீர்ப்பை சொன்னான்னா அது சரியா தான் இருக்கும். இப்போ கண்மணி சொல்ற தீர்ப்பு சரியா இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்குங்க. இல்ல அவ சொல்ற தீர்ப்புல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறத யோசிப்போம். சரியா? சரிங்க மாமா, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சா சரி. ஆமாங்க, எங்க பிரச்சனை எங்களுக்கு தீந்தா போதுங்க. வேற யாரும் எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? ஏமா கண்மணி, உன்னோட தீர்ப்பு என்னன்னு சொல்லு. நான் உங்க பிரச்சனையை பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, என்னைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன். அம்மா, நான் பீரோ பக்கத்துல ஒண்ணு எடுத்து வைக்க சொன்னேன்ல, அது போய் எடுத்துட்டு வா. சரி வா. சரி. உங்க 2 பேருக்கும் வயல் எவ்வளோ இருக்கு? எனக்கு 2 ஏக்கரு, அவனுக்கு 2 ஏக்கரு. இப்போ உங்க 2 பேருக்குமே பிரச்சனை, அடிதடி எல்லாமே எதனால? அந்த இடத்தினால தானே? ஆமாங்க. இப்போ அந்த இடம் உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனை வருமா? சண்டையும் நடக்காதுல்ல? சித்தி, என்ன சித்தி இது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு? லூஸ் மாதிரி இல்ல, கன்ஃபார்ம் லூஸே தான். இடம் எங்க கிட்ட இல்லாம எங்க போவோம்? நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ விளக்கமா சொல்றேன். பிரச்சனையா இருக்கிற இடத்த பேசாம 2 பேரும் என் பேருக்கு எழுதி கொடுத்துருங்க. அதுக்கான பணம் உங்க முன்னாடி இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு எனக்கு எழுதி கொடுத்துருங்க. என்னங்க அது அநியாயமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, இன்னும் நான் முடிக்கல. இப்போ உங்க கையில பணம் இருக்கு. பேசாம ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனா ஒண்ணு, அங்கேயும் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி வாங்கிக்காதீங்க. அப்போதான் பிரச்சனை வராம இருக்கும். நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். இதுதான் என்னோட தீர்ப்பு. பாரு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப பாரு, நம்மள வம்பல மாட்டி விட்டுட்டா. இது ஒரு தீர்ப்புங்க, இத சொல்ல சேருன்னு பில்டப் வேற. அட போப்பா. இருங்கண்ணே, என்னண்ணே அவசரப்படாதீங்க. என்னங்க இது அக்கிரமமா இருக்கு? பஞ்சாயத்து பண்ணி சுமூகமா முடிச்சு வைப்பீங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இடத்த எடுத்துக்க பாக்குது. இது நல்லாவா இருக்கு? அதானே, இதெல்லாம் பெரிய குடும்பத்துல எப்படி மருமகளாச்சோ.
இருங்கப்பா, இன்னும் பஞ்சாயத்து முடியல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, சம்பந்தப்பட்டவங்க பேசட்டும். மாமா, நாங்க உங்களை நம்பி தானே வந்தோம். இந்த இடத்த விற்கிற ஐடியா இருந்தா நாங்க எதுக்கு இந்த பஞ்சாயத்து வரைக்கும் வரணும்? ஒண்ணு நான் அவனுக்கு கொடுத்துருப்பேன், இல்ல அவன் எனக்கு கொடுத்துருப்பான். இப்போ அவனுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம இவங்க எழுதி வாங்க பார்த்தா எப்படிங்க? என்னங்க அது சின்ன புள்ளத்தனமா இருக்கு தீர்ப்பு. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. எங்க இடத்த உங்களுக்கு தாரவாக்கவா வந்தோம்? உங்க வீட்டு பொம்பளைங்களை பஞ்சாயத்து பண்ண வச்சு உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிட்டீங்க. உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருந்தோம். இப்படி விவரம் இல்லாத மருமகளை வச்சு இப்படி பஞ்சாயத்து பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க சரியா நியாயம் சொல்லுவீங்கன்னு தான் நாங்க இங்க வந்தோம். இப்ப எல்லாமே போச்சு. மாமா, இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன். ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா அவன் இருக்கணும். ஏய், ஏன்னா நீ அப்படி பண்ணிடுவே? நீ பிரச்சனை பண்ணனா அப்படிதானே பண்ணுவேன். தம்பி மேல கை வச்சிருவியா? வழியா பாப்போம். என்ன எங்களே எதிர்த்து பேசுற? ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். அவ்வளவுதான் மரியாதை. பாத்துக்க. ஆளை காடுறீங்க. சண்டை விடுறீங்களா? கவனமா இருங்க, பேச்சு நிப்பாட்டு. ஜாக்கிரதை. சொல்லிட்டே இருக்கேன்ல. இங்க பாருங்க, உங்க அப்பன் தங்கராசு, முத்துப்பாண்டின்னு நாங்க எல்லாரும் ஒன்னா தான் கபடி விளையாண்டுகிட்டு இருந்தோம். உங்க அப்பங்க 2 பேரும் நல்ல நெருங்கின நண்பங்க. அந்த கபடியில ஜெயிச்சு வந்த பணத்துல தான் அந்த இடத்தையே வாங்கினாங்க. அதுவும் பக்கத்துலயே வாங்கினாங்க. எதுக்கு பக்கத்துல வாங்கினாங்க? இந்த வாய்க்கா வரப்பு பிரச்சனை வேற ஒருத்தன் கூட வந்துடக்கூடாதுன்னு தான். நீங்க என்ன நான் எனக்கு நீ எனக்குன்னு விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் பாரு. அதுக்கு மேல இன்னும் நெருக்கமாகணும் தான் இவன் தங்கச்சி அவனும் அவன் தங்கச்சி அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப அதையே ஒரு பிரச்சனையா கொண்டு வந்துட்டீங்க. அப்பாவுக்கு ஒற்றுமையா இருந்தா பிள்ளைங்களும் ஒற்றுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மாமா, அதெல்லாம் பழைய கதை. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் இருங்கப்பா, தீர்ப்பு நான் சொல்ல போறதில்ல. எங்க வீட்டுல எல்லாருக்கும் எப்பவும் சரிசமமான மரியாதை உண்டு. எங்க மூத்த மருமக கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கல. அவ சொன்ன தீர்ப்பு உங்களால ஏத்துக்க முடியற மாதிரி இல்ல. அதனால உங்க பிரச்சனைக்கு எங்க 2வது மருமக தீர்ப்பு சொல்லுவா. ராசாத்திக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாப்போம். அவ சொல்ற தீர்ப்பு உங்களால ஏத்துக்க முடியற மாதிரி இருக்கான்னு பாப்போம். சரி, தீர்ப்பு சொல்ல ராசாத்தி எங்க காணா? வந்துகிட்டு இருக்காங்க. இதோ வர்றா பாருங்க. வணக்கம்மா. வணக்கம் மாமா. வந்துட்டியாமா? ஏப்பா வேலு, அந்த நாற்காலி கொண்டு வா. மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஏமா ராசாத்தி, தீர்ப்பு சொல்றத நின்னுட்டா சொல்லுவ? எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. நீங்க சொல்ல வேண்டியதை என்ன சொல்ல சொல்லிருக்கீங்க. எனக்கு அதுவே போதும். உங்களுக்கு சமமா நான் உட்காரணும்னு எனக்கு ஆசை இல்ல மாமா. நான் நின்னுகிட்டே சொல்றேன். இதான் ராசாத்திக்கு உண்டான தனி சிறப்பு. எப்ப யாருக்கு எப்படி மரியாதை தரணும், எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்ச பொண்ணு.
இது தெரியாம சிலது வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்குங்க. ராசாத்தி, நீ என்ன தீர்ப்பு சொல்ல போறியோ நீயே சொல்லிடு. எனக்கு ஒரு யோசனை இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நல்லா இருக்கு, சரியா வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கியோ அவங்க கிட்டே நேரடியா சொல்லிடு. ஆமாம்மா, கண்மணி கூட அப்படிதான் சொன்னா. அவளே சொல்லும்போது நீ தாராளமா சொல்லலாம். சரிங்க மாமா. மாமா உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் விலைக்கு சொல்லியிருக்காரு. உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் சரியா இருக்கும். ஆனா நீங்க 2 பேருமே யாரும் விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. இவ்ளோ பெரிய பிரச்சனைய பஞ்சாயத்துனால தீர்த்து வைக்க முடியாது. பாரி மாமாவோட ஆசை உங்க 2 பேருக்கும் பொதுவா சாதகமா ஒத்து போற மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா உங்க விஷயத்துல அப்படி கொடுக்க வாய்ப்பே இல்ல. அதனால நீங்க 2 பேரும் இந்த பிரச்சனைய கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு தீர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னங்க கோர்ட்டுக்கு போக சொல்றாங்க? கோர்ட்டுக்கு போகணுமா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க 2 பேரும் பிடிவாதமா இருக்கீங்க. பணிஞ்சு போக யாரும் தயாரா இல்ல. அதனால எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் பாத்துக்கோங்க. இதுக்கு நான் சொன்ன தீர்ப்பே பரவாயில்ல. பேசாம காசை வாங்கிட்டு நிம்மதியா போங்க. அட நீங்க வேற சும்மா இருங்க, நேரம் காலம் தெரியாம. என்ன தம்பி, ராசாத்தி பொசுக்குன்னு கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டா? அண்ணே, காரணம் இல்லாம ராசாத்தி சொல்ல மாட்டானே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்க மாமா, கோர்ட்ல தான் போய் பாத்துறோம்னு சொன்னா நான் ரெடி. நாங்க மட்டும் பயந்துருவோமா? பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம். கோர்ட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சு நீங்க கோர்ட்டுக்கு போங்க. ராசாத்தி எல்லாம் தெரிஞ்சு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கா. உங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களா? ஹைகோர்ட் வக்கீலே இருக்காங்க. எங்க சைட்லயும் இருக்காங்க. நல்லதா போச்சு. என்னது இது புடிங்க. அவங்க வக்கீலுக்கு போன் பண்ணி நான் அதுல எழுதியிருக்கிற மாதிரி பேசுங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். மூர்த்தி, நீங்க முதல்ல உங்க வக்கீல் கிட்ட பேசுங்க. போன் ஸ்பீக்கர்ல போடுங்க. சார், நான் மூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க மூர்த்தி. சார், நம்ம இடத்து பிரச்சனை சம்பந்தமா ஒரு கேஸ் போடணும் சார். தாராளமா போடலாம். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு முடிச்சு தரேங்க. பக்கத்து வயலோட வரப்பு நம்ம பட்டால இருக்கு. அது எனக்கு சொந்தமான இடம். அதுல நான் விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி என் இடத்த நான் கேட்டேன். ஆனா 40 வருஷமா நான் தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால வரப்பு வெட்டி நான் தான் தண்ணி பாய்ச்சுக்குவேன்னு சொல்றான் அவன். அப்படியா? ஆமா சார், இதுக்கு நான் கேஸ் போட்டா எவ்வளவு நாள்ல என் இடம் எனக்கு கிடைக்கும்?
இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸு, சிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற. கொஞ்ச நாள் இழுக்கும், ஆனா முடிச்சிடலாம். எவ்வளவு நாள் ஆகும் சார்? குறைஞ்சது ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆகுங்க. பணம் எவ்வளவு ஆகும் சார்? அதுவும் ஒரு 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். என்ன டிராமா போடுறா பாரு. சரிங்க சார், கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் என் இடத்துல பயிர் வச்சு விவசாயம் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் முடியாது. கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த நிலத்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது. கோர்ட்ல ஸ்டே போட்டிருக்கோம்ல. சரிங்க சார், எனக்கு பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஆனா என் இடம் எனக்கு வேணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு உடனே நீங்க எங்க ஆபீஸ்க்கு வாங்க. உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க சார். நல்லது. நீங்க உங்க வக்கீல் ஃபோன் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அட்வான்ஸோடு என்னை வந்து பாருங்கள். உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க பிரச்சனைக்கான இந்த வரப்பு நிலம் எவ்வளவு இருக்கு? 10 சென்ட் இருக்கும். சரி, அதுல ஒரு சென்டோட விலை எவ்வளவு இருக்கும்? கவர்மெண்ட் ரேட் படி 20,000 to 25,000 கிட்ட வரும். அப்போ ஒட்டுமொத்த நிலத்தோட மதிப்பு 5 லட்சம் இருக்கும். 5 லட்சம் தாம்மா. அப்போ 2 பேருக்கும் சேர்த்து 10 லட்சம் வரும். கண்மணி, உன்ன மாதிரி அவளும் நிலத்தை வாங்க போறா போல. கொஞ்சம் அமைதியா இருமா. உங்க நிலத்தோட மதிப்பே 10 லட்சம் தான் வருது. ஆனா உங்க வக்கீல் சொன்ன கணக்கு பார்த்தா ஆளுக்கு 8 லட்சம் ஃபீஸே வரும் போல இருக்கு. பணம் விரயமாகறதை விட காலமும் விரயமாகும். நாள் கணக்கு இல்ல, வருஷ கணக்குல வயதான் அலைஞ்சு வாழ்க்கை சலிச்சு போயிடும். அதுவும் இல்லாம கேஸ் முடியற வரைக்கும் அவங்க நிலத்துல விவசாயம் கூட பண்ண முடியாது. நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்களோ அதுவே பல வருஷத்துக்கு பண்ணவே முடியாது. வெறுமனே நிலம் தரிசா கடந்து கரடி தட்டி காஞ்சு போயிடும். இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நிலத்தையும் பாழாக்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையும் தொலைச்சிட்டு 8 வருஷம் கழிச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா அப்பவும் இன்னொருத்தரை எதிராளியா வெட்டுவேன் கொத்துவேன்னு நிக்க போறீங்களா? இல்ல சரின்னு விட்டு கொடுத்து போக போறீங்களா? பாத்தியா கண்மணி, எப்படி நைஸா சோப்ப கரைக்கிற மாதிரி அவங்க மனச கரைக்கிறா. நீயும் இதே மாதிரி பேச கத்துக்கடி. சும்மா இருக்கியா? வலிக்குதுடி. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க இப்போ விட்டு கொடுக்க போறீங்களா இல்ல கெட்டு போக போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்னதான் சொன்னாலும் நீங்க திருந்த போறதில்ல. அதனால நீங்க கோர்ட்டுக்கே போங்க. உங்க தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல பாரி மாமா தான் சொல்லணும். அதுதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியம்மா. இவங்க எப்படியும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு தீர்ப்பு வேணும்னா நீங்க கோர்ட்டுக்கே போங்க. பணத்தை செலவு பண்ணுங்க. 10 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே வரும்.
அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. கண்மணி, எப்படி எல்லார் வாயும் அடிக்கிற மாதிரி பேசுறா பாத்தியா? நீயும் சொன்னி காசை தர இடத்த கொடுங்கன்னு. அதுக்கு பேரு பஞ்சாயத்து இல்ல, கட்ட பஞ்சாயத்து. பொண்ணை போய் நம்பணும் பாரு. இப்படி அமைதியா இருந்தா என்ன பார்த்தோம்? போங்க, போய் கோர்ட்ல போய் பாத்துக்குங்க. மாமா ஒரு நிமிஷம். என்ன பிளான் பண்றா? ஒண்ணுமே புரியலையே.